மையமுடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தெத்ரு ஓயா சம்பவம் பலி எண்ணிக்கை 5ஆக அதிகரிப்பு. அதிபரின் மோசமான செயலாம்பலம். ஹோட்டலுக்கு பின்னால் புதைக்கப்பட்டிருந்த பொருளால் அதிர்ச்சி. கண்டியில் பற்றி எரிந்த தீப்பெட்டி தொழிற்சாலை வெளியான தகவல். கடமைக்கு திரும்பாத ராணுவ சிப்பாய் செய்த மோசமான செயல். தமிழர் பகுதியில் சம்பவம். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் அதிரடியாக கைது. சரக்கு விமானம் வீழ்ந்து தீப்பிடித்து 7 பேர் பலி. முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 11 பேர் பலி வெளியான தகவல். 15 பாலஸ்தீனர்களின் உடல்களை ஒப்படைத்தது இஸ்ரேல். பயங்கரவாதிகளுக்கு ஆயுதம் கடத்திய பாகிஸ்தானியருக்கு 40 ஆண்டு சிறை. தொடர்வன விரிவான செய்திகள். தெத்ரு ஓயா சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. முன்னதாக தெத்ரு ஓயாவில் நீராட சென்று 5 காணாமல் போயிருந்தனர். அவர்களில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காணாமல் போயிருந்த 7 நால்வரையும் தேடும் பணி மும்முரமாக நடைபெற்றது. அதன்போது குறித்த நால்வரும் சடலங்களாக மீட்கப்பட்டனர். இதேவேளை உயிருடன் நிலவி மீட்கப்பட்டவரும் தற்போது உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. 10 பேர் கொண்ட குழுவொன்று கிரிபத் கொடையிலிருந்து சிலாபத்திற்கு நேற்று சுற்றுலா சென்ற வேளையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலையொன்றின் அதிபர் 1 கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் ஒரு வாரத்திற்கு முன்னர் எப்பாவல நல்லமுதாவ வீதியில் வைத்து கைது செய்யப்பட்ட 30 வயதுடைய ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்ற தடுப்பு பிரிவினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த அதிபருக்கு சொந்தமானது என கூறப்படும் எப்பாவல அதகல பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு பின்னால் புதைக்கப்பட்டிருந்து 1 கிலோ 185 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தவிர குறித்த அதிபரால் அருகிலுள்ள ஒரு குளத்தில் வீசப்பட்டிருந்த போதைப் பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொலித்தீன் சீலர் இயந்திரம் ஆகியனவும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட குறித்த அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் பேரியகொடி நகர சபையின் உறுப்பினர் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குறித்த அதிபரின் மகனும் ஒரு மாதத்திற்கு முன்னர் 25 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து அனுராதபுரம் குற்ற தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டியில் தீப்பெட்டி தொழிற்சாலையொன்று தீ விபத்திற்குள்ளாகியுள்ளது. கண்டி பல்லேக்கலையிலுள்ள தொழிற்சாலை ஒன்றை இவ்வாறு தீ விபத்திற்குள்ளாகியுள்ளது. குறித்த தீ விபத்து சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இந்த தீப்பரவலை கட்டுப்படுத்த கண்டி தீயணைப்பு படையின் 3 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டு ஏராவூரில் ராணுவத்திலிருந்து விடுமுறையில் வீடு வந்து மீண்டும் கடமைக்கு திரும்பாத 2 வருடமாக தலைமறைவாகி போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்து ராணுவத்தைச் சேர்ந்த கேப்ரல் ஒருவரை ஏராவூர் 5 கிராம் 410 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் நேற்றைய தினம் கைது செய்துள்ளதுடன் ராணுவ சீருடையொன்றை மீட்டுள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்தனர். மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து பாடசாலை வீதியில் போலீசார் புலனாய்வு பிரிவினர் மாறுபடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இதன்போது ஐஸ் போதைப் பொருள் வியாபாரத்துக்கு எடுத்துக் கொண்டு சென்ற நிலையில் வீதி கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசார் குறித்த வியாபாரியை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து கைது செய்ததுடன் இவரிடமிருந்து 5 கிராம் 410 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் கிளிநொச்சியில் ராணுவ முகாமில் கடமையாற்றி வந்துள்ள நிலையில் விடுமுறையில் வீடு வந்து மீண்டும் கடமைக்கு திரும்பாது தலைமறைவாகி வந்ததுடன் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நீதிமன்ற பிணையில் வெளிவந்த நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ சீருடை ராணுவ முகாமில் வழங்காது வைத்திருந்ததாகவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து குறித்த நபரின் வீட்டிலிருந்து ராணுவ சீருடையை மீட்டுள்ளதாகவும் இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
தேசிய மக்கள் சக்தியின் கிங்குராங்கொட பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹிங்கரகொட காவல்துறை அதிகாரிகள் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த உறுப்பினரின் சகோதரர் மின்சார சபையின் ஊழியர் ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த சம்பவத்துடன் தொடர்புடையவராக ஹிங்கரகொட காவல்துறையினரால் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் குறித்த பிரதேச சபை உறுப்பினர் தமது சகோதரரை விடுவிக்குமாறு கோரி காவல் நிலையத்திற்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளை அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து காவல் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பெயரில் குறித்த பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைதான பிரதேச சபை உறுப்பினர் கிங்கரகொட நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த பிரதேச சபை உறுப்பினரின் சகோதரரையும் பிணையில் விடுவிக்குமாறு கிங்கரகொட நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் கெண்டகி மாகாணம் லூயிஸ் விலாஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஹவாய் மாகாணம் ஹொனாலுலு நகருக்கு சரக்கு விமானம் ஒன்று புறப்பட்டுள்ளது. அந்த விமானம் ஓடுபாதையில் இருந்து புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே தரையில் மோதி விபத்திற்குள்ளானது. தரையில் மோதிய வேகத்தில் சரக்கியபடி சென்று வெடித்து தீப்பிடித்துள்ளது. மேலும் அருகில் இருந்த கட்டடங்களுக்கு தீ பரவியுள்ளது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 3 பேர் உட்பட 7 பேர் பலியாகியுள்ளார்கள். மேலும் 11 பேர் காயமடைந்தனர். விமானத்தில் தொடர்ந்து 12 மணி நேரம் பறப்பதற்கான எரிபொருள் இருந்தது என்றும் விபத்து நடந்த இடத்தில் எரிபொருள் சுத்திகரிக்கும் நிலையம் இருந்தது என்றும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சரக்கு விமானம் புறப்பட்ட போது ஒரு இறக்கையில் தீப்பிடித்து தரையில் மோதியுள்ளது. மோதியவுடன் பலத்த சத்தத்துடன் தீ பிளம்பாக வெடித்து சிதறியது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. விமானம் தரையில் மோதி தீப்பிடித்த வீடியோ இணையத்தில் பரவி வருகின்றது. இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான போஸ்னியா ஹெர்சோகராவில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உடல் கருகே 11 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்தனர். போஸ்னியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள துஸ்லா நகரத்தில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தின் 7வது தளத்தில் நேற்று முன்தினம் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் சிக்கிக் கொண்ட வயதானவர்கள், உடல்நலம் பாதித்தவர்கள் தாங்களாக வெளியேற முடியாமல் தவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைப்பதற்கு முயற்சி செய்தனர். அதற்குள் தீ வேகமாக பரவியதால் உடல் கருகே 11 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்தனர். மீட்பு பணியில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மின்கசி வலிந்த தீ விபத்து நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. குறித்த தீ விபத்து குறித்து தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இஸ்ரேல் காசா இடையே கடந்த மாதம் 10ஆம் தேதி போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இதன் முதற்கட்டமாக பிணை கைதிகள், சிறை கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது வரை உயிரிழந்தவர்கள் உடல்கள் இரு தரப்பிலும் இருந்து ஒப்படைக்கப்பட்டு வருகின்றது. ஹமாஸ் அமைப்பினர் தங்களிடம் உயிருடன் இருந்த 20 பிணை கைதிகளை விடுவித்தனர். அதற்கு பதிலாக இஸ்ரேலில் சிறையில் உள்ள பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்பட்டனர். பின்னர் 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் உட்பட பலர் உயிரிழந்தனர். அவர்களது உடல்களை ஹமாஸ் அமைப்பினர் காசா முனைக்கு எடுத்துச் சென்றனர். அந்த உடல்களை தற்போது ஹமாஸ் அமைப்பினர் ஒப்படைத்து வருகின்றனர். ஆனால் 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு ஒருமுறை 3 அல்லது 2 உடல்களை ஒப்படைத்து வருகின்றது. அதன்படி உயிரிழந்த இஸ்ரேலின் ராணுவ வீரர் உடலை ஹமாஸ் நேற்று ஒப்படைத்துள்ளது. அதற்கு இணையாக 15 பாலஸ்தீனர்களின் உடல்களை இஸ்ரேல் ஒப்படைத்துள்ளது. கான்யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனை இந்த உடல்களை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் இதுவரை 21 உடல்களை ஒப்படைத்துள்ளது. அதற்கு பதிலாக 285 பாலஸ்தீனர்களின் உடல்களை இஸ்ரேல் ஒப்படைத்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் ஒரு பிணை கைதியின் உடல்களை ஒப்படைப்பதற்கு இணையாக இஸ்ரேல் 15 உடல்களை ஒப்படைத்து வருகின்றது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டிற்கு நுழைந்த ஹமாஸ் கொடூர தாக்குதல் நடாத்தியது. இதில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 251 பேர் பிணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். ஹமாஸ் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் காசா மீது போர் பிரகடனம் செய்து கண்மூடித்தனமான தாக்குதல் நடாத்தியது. இதில் அப்பாவி பொதுமக்கள் உட்பட 68,800 பேர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஹவுதி பயங்கரவாதிகளுக்காக ஆயுதங்களை கடத்தியதாக அமெரிக்காவில் வசித்து வந்த பாகிஸ்தானியருக்கு 40 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு இடையே 2 ஆண்டுகள் போர் நடைபெற்றது.
தற்போது போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. போரின் போது ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக மற்றொரு மேற்காசிய நாடான ஈரானின் ஆதரவு பெற்று ஏமனில் இருந்து இயங்கும் ஹவுதி பயங்கரவாதிகளும் இஸ்ரேல் மீது தாக்குதலில் ஈடுபட்டு வந்தனர். செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் வணிக கப்பல்கள் மற்றும் அமெரிக்க ராணுவ கப்பல்களை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடாத்தினர். இதனையடுத்து அமெரிக்க கடற்படையும் சந்தேகத்திற்குரிய கப்பல்களில் சோதனை நடாத்தி வந்தது. அதன்படி கடந்த ஆண்டு ஜனவரியில் சோமாலியா கடற்கரை அருகே சிறு படகு ஒன்றை அமெரிக்க கடற்படை வீரர்கள் சோதனையிட்டனர். படகில் இருந்த 14 மாலுமிகள் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த முகமது பஹ்லவானும் ஒருவராவார். சோதனையின் போது ஈரானில் தயாரித்த மேம்பட்ட ஆயுதங்கள், பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை உதிரி பாகங்கள் சிக்கின. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் இணைந்து பஹ்லவான் ஹவுதி பயங்கரவாதிகளுக்காக இந்த ஆயுதங்களை கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட முகமது பஹ்லவானை குற்றவாளி என அமெரிக்காவின் பெடரல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் அவருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.